பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். தொடர்ச்சியா இந்த காணொளியின் மூலமாக இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசின ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதே பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல பிலிப்பி சபையை பார்த்து சொல்றாரு, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு சொல்றாரு. இப்போ 2வது அதிகாரத்துல சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்த அதே பவுல் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். நான் சொல்றேன், இந்த 2 வசனத்தையும் வச்சு இன்னைக்கு உங்களோட என்னோட ஆவியானவர் பேச விரும்புற ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் நம்முடைய தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். திருச்சபையின் தலைவனை சந்தோஷப்படுத்தியது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துல பிலிப்பு திருச்சபையை குறித்து அவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களா, அன்புள்ளவர்களா, எனக்கும் உள்ளவர்களா இருந்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இப்ப அந்த திருச்சபை அவரை சந்தோஷப்படுத்தினதுனால அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே, என்னை சந்தோஷப்படுத்தினவர்களே, என் கிரீடமானவர்களே அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு மனிதனை இந்த திருச்சபை எப்படி சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னா 3 விதங்கள்ல சந்தோஷப்படுத்துச்சு. பவுலை சந்தோஷப்படுத்துவதற்கு பிலிப்பு திருச்சபை செய்த 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சபையினுடைய ஸ்தானாதிபதியா வேலை செய்யக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய அப்போஸ்தலன் பவுலை அந்த சபை சந்தோஷப்படுத்துச்சுன்னா, நிச்சயம் சொல்றேன், இந்த திருச்சபையின் மூலம் கர்த்தரும் சந்தோஷப்பட்டிருப்பார். நான் சொல்றேன், இந்த காணொலியை பார்க்கிற நீங்களும் நானும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். நம்மளை ரட்சித்த தேவனை சந்தோஷப்படுத்தணும். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை சந்தோஷப்படுத்தணும். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு போதுமானவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வின் பல பகுதிகள் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அவருடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும்? பவுலினுடைய ஊழியத்துல பிலிப்பு திருச்சபை பவுலை எப்படி சந்தோஷப்படுத்துச்சு? 3 காரியங்கள் மூலம் பவுல் சந்தோஷப்பட்டார். எப்படி தெரியுமா? 1வது அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் எதற்கு சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப பவுல் பிலிப்பு திருச்சபையின் மூலம் சந்தோஷம் அடைந்ததற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, அவர்கள் நற்செய்திக்கு உடன்பட்டார்கள், சுவிசேஷத்திற்கு உடன்பட்டார்கள், சுவிசேஷம் சொன்ன அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு உடன்பட்டார்கள். நீங்க ஆண்டவர் எப்ப சந்தோஷப்படுத்த முடியும் தெரியுமா பிரதர், சிஸ்டர்? நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு, அவரால் அறிவிக்கப்படுகிற சத்திய வார்த்தைக்கு நீங்கள் உடன்படும் பொழுது, அதற்கு ஆமோதிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன்படி வாழ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்துல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்றேன், முதல்ல நற்செய்திக்கு உடன்பட்டார்கள், 2வது நற்கிரியைகளில் செயல்பட்டார்கள், நற்கிரியைகளை செய்தார்கள். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வசனம் உள்ள போயிருச்சு அப்படின்னா அந்த வசனத்தினால் உண்டாகிற மாற்றம் அவன் வாழ்வில் நற்செயல்களாய் வெளிப்படும். நீங்க ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நீங்க வசனத்தை உள் வாங்கி அதற்கு உடன்படும் பொழுது, அந்த வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் கட்டப்படுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 2வது, அந்த வசனம் உங்களுக்குள் உள்ளே போகி உங்கள் வாழ்வில் அது நற்கிரியைகளாய் வெளிப்படும் பொழுது தேவன் அதில் சந்தோஷப்படுவார். 3வது, அவங்க கர்த்தரை பவுலை சந்தோஷப்படுத்தினதுக்கான 3வது ரீசன் சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்துல, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷ
சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, சுருக்கமா சொல்றேன், இந்த பிலிப்பு திருச்சபை பவுலை எப்படி சந்தோஷப்படுத்துது தெரியுமா? அவரோடு கூட நற்செய்தி பணியில் உடன் பங்காளிகளாய் மாறினார்கள். நற்செய்தி பணியில் அவருக்கு வந்த எல்லா கட்டுக்களும், அவருக்கு வந்த பாடுகளிலும், அவருக்கு வந்த உபத்திரவங்களிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் அவரோடு கூட என்ன செய்தார்களாம்? பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் பவுலை அந்த திருச்சபை சந்தோஷப்படுத்தியதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில வருகிற எந்த பாடுகளும், உபத்திரவங்களும், நிந்தைகளும், அவமானங்களும், தோல்விகளும், இவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவுல கர்த்தர் உங்களுக்கு அளித்த கிருபையில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின் அடிப்படையில பாடுகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் அவைகளை கிறிஸ்து இயேசு எனக்காக அத்தனையும் சகித்திருக்கும் போது அந்த பாடுகள் என் வாழ்வில் அனுபவிக்கிற பாடுகளை விட பெரியது அல்ல, அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி என்று சொல்லி அந்த நற்செய்தியில, அந்த நற்செய்தியாளனுடைய அந்த மாபெரும் தேவ தரிசனத்தினுடைய திட்டத்தில நீங்களும் உடன் பங்காளிகளாய் மாறும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ள மனமுள்ளவர்களாய் மாறும் பொழுது, அவருக்காக வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பங்களிப்பு அவரை சந்தோஷப்படுத்துகிறது. இந்த காணொலியை பார்க்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் பிரதர், நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் பாஸ்டர், நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் சிஸ்டர். நீங்க சின்ன ஊழியம் செஞ்சாலும் பெரிய ஊழியம் செஞ்சாலும், நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரத்துல நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உயர்ந்த இடங்கள்ல வாழக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்க மனசுல நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் என் நேச மணவாளனை சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் எனக்கு அறிவித்த அந்த நற்செய்திக்கு நான் உடன்படும் பொழுது, நான் ஏற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தினால், அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அந்த மாற்றம் என் வாழ்வில் நற்கிரியைகளாய் வெளிப்படும் பொழுது, அது மட்டுமல்ல, அந்த மாபெரும் பரந்த தரிசனத்துக்காய், இந்த பரலோக தகப்பனின் திட்டத்திற்காய் என் வாழ்வில் அனுமதிக்கப்படுகிற எல்லாவற்றுக்கும் நான் பங்காளிகளாய் மாறுவதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த பரலோக தரிசனத்திலே திட்டத்திலே சேர்ந்து பயணிக்கும் பொழுது அந்த ராஜாதி ராஜா உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்துவீர்களா? அவர் மனதை மகிழ்விப்பீர்களா? அதற்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பீர்களா? பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துல பிலிப்பு திருச்சபை நற்செய்திக்கு உடன்பட்டார்கள், நற்கிரியைகளை செய்தார்கள், நற்செய்தியாளனோடு கூட உடன் பங்காளிகளாய் தோள் கொடுத்தார்கள். அதுதான் பவுல் அப்போஸ்தலனை சந்தோஷப்படுத்தியது. இன்றைக்கும் அந்த பரலோக தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற அவருடைய நற்செய்தியின் நிமித்தம் அந்த வார்த்தைக்கு உடன்படக்கூடியவர்களாய், அந்த வார்த்தையினால் உண்டாகிற கிரியை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துகிறவர்களாய், வார்த்தாகிய இயேசுவோடு நீங்கள் உங்கள் வாழ்வை இணைத்துக் கொண்டு பயணிக்கிறவர்களாய், நீங்கள் பங்காளிகளாய் மாறும்போது அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீர்கள். God bless you. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்வில் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாத சில பகுதிகள் உண்டு ஆண்டவரே. இன்னும் சில விஷயங்களில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரவில் எங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசி எங்களை அவைகளிலிருந்து விடுவித்து எங்களிடத்தில் இந்த நற்கிரியைகளை வெளிப்படுத்தி நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தியத்திற்கு பங்காளிகளாய், உம்முடைய பரந்த தரிசனத்திற்கு பங்காளிகளாய் உம்மோடு ஏறிந்து பயணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தங்கள் வாழ்வை இப்படி இந்த காணொலியை பார்த்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உம்மை சந்தோஷப்படுத்துகிற வரிசையில் அவர்களை நிற்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தேவன் பயன்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த உலகத்துல வேற ஒரு பெரிய காரியத்தை செய்யறதை விட பரலோக தகப்பனை சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு முக்கியமா இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a good night. ஆமென்.